Hi students, welcomes you all. This is standard 10 max. In that we are going to discuss about chapter 6 trigonometry. So நம்ம இப்போ இதில் எது ரிலேட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 6.28 ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு ஒரு டவரோட டாப்பில் இருந்து அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர் 50 மீட்டர் ஹைட். ஓகேவா? ஸோ அந்த டவரோட ஹைட் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னா 50 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்கிள்ஸ் ப்ளூரல். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக 2 ஆங்கிள் இருக்கும், இல்லை அதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. த ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் of the top and bottom of a tree are observed to be 30 degree and 45 degree respectively. ரைட்? ஒரு டவரோட ஹைட் வந்து பார்த்தோன்னா 50 மீட்டர். அந்த 50 மீட்டர் ஹைட்டில் இருக்கிற டவரில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீயை பார்க்குறாங்க. அந்த ட்ரீயோட டாப்பையும் பாட்டமையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அது எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 30 டிகிரி அண்ட் 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஓகேவா? ட்ரீயோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு டவர் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கேன் கன்சிடர் தீஸ் ஆஸ் எ டவர். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஸ் லைன் இருக்கும் விச் இஸ் நத்திங் பட் கிரவுண்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கிரவுண்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா டவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இதில் டவரோட ஹைட் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க? 50 மீட்டர். ஸோ த ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 50 மீட்டர். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 50 மீட்டர். ஸோ அதே போல் இந்த இடத்துல நமக்கு என்ன பார்க்குறாங்க? டவரோட டாப்பில் இருந்து ஒரு ட்ரீயை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ட்ரீ. ஓகேவா? தே ஆர் அப்சர்விங் த ட்ரீ ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர். ஸோ டாப் ஆஃப் த ட்ரீயை வந்து எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்க மேலே இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா 30 டிகிரியில் பார்க்குறாங்க. ரைட்? ஸோ டவரோட டாப்பில் இருந்து ட்ரீயோட டாப்பை வந்து எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாங்க? 30 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே ஆங்கிள் 30 டிகிரினா அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துலையும் ஆங்கிள் என்னவாக தான் இருக்கும்? 30 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் நான் வந்து பார்த்தோன்னா ஒரு பேஸ் லைன் வந்து இன்விசிபிளாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எவ்வளோ இருக்கும்? 30 டிகிரியாக தான் இருக்கும். அதே போல் ட்ரீயோட பாட்டமை வந்து எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 45 டிகிரியில் பார்க்குறாங்க. ரைட்டா? ஸோ ட்ரீயோட டாப்பை வந்து பாட்டமை வந்து எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாங்க? 45 டிகிரியில். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்தோன்னா இப்படி இதே தான் வரும். ரைட்? பட் இந்த ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இப்போ நம்மளை கேட்குற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. ட்ரீயோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் ஹெச்னு எடுத்தாச்சு. அப்போ கண்டிப்பாக இந்த லென்த்தும் நமக்கு என்னவா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்னு தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இது டோட்டல் லென்த் வந்து பார்த்தோன்னா 50 மீட்டர். அப்போ இந்த லென்த் மட்டும் என்னவா இருக்கும்? இந்த லென்த்து கூட இந்த லென்த்தை சப்ட்ராக்ட் பண்ணுற லென்த்தாக தானே இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த லென்த்தை என்னென்னு எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா 50 மைனஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா டோட்டல் லென்த் வந்து 50, அதில் இந்த ஹெச்சை சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் இந்த லென்த்து தெரிஞ்சிருமா? ஸோ அதனால தான் நான் என்னென்னு எழுதிக்கிட்டேன்னா 50 மைனஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். ஓகே? ஸோ இதில் வந்து நான் நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஏ, பி, சி, டி, இது வந்து இ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே? ஸோ இப்போ சம்ம நம்ம வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா சிடியோட லென்த்து. ஏன்னா இந்த லென்த்தும் கண்டிப்பாக ஈக்குவல். ஏன்னா நமக்கு இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஏசிடி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிஇ அப்படின்னு சொல்லி இன்னொரு ட்ரையாங்கிளும் இருக்குது. ரைட்? அப்போ சிடியோட லென்த்து தான் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? பிஇயோட லென்த்தாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நான் சிடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த லென்த்தை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு ஹெச்சும் ஈஸியாக கிடைக்கும். ரைட்டா? ஸோ நான் ஃபஸ்ட்டு சிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அதுக்கு நான் ட்ரையாங்கிள் ஏசிடி அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம். போட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏசிடி. ரைட்டா? ஸோ இதில் ஆங்கிள் சி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஏடியோட லென்த் நமக்கு தெரியும். டோட்டல் லென்த் வந்து பார்த்தோன்னா 50 மீட்டர்.
ஓகேவா? ஸோ இதில் சிடி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், விச் இஸ் நத்திங் பட் டி, டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சிடியோட லென்த்து டின்னு வச்சுக்கிட்டா பியோட லென்த் என்னவா தான் இருக்கும், டின்னு தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இதுலேயும் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் இருக்குது. அப்போ நம்ம என்ன ரேஷியோ எடுத்துக்கலாம், tan ரேஷியோ எடுத்துக்கலாம். ஸோ அப்போது tan theta இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஏன்னா ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வர ஒரே ரேஷியோ tan தான். ரைட்டா? ஸோ இதில் ஆப்போசிட் ரேஷியோ, ஆப்போசிட் வேல்யூ என்னென்னா 50, ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா 45 டிகிரி. அதே போல் அட்ஜசன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டி. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ என்னென்ன ஆகும் அப்படின்னா tan 45 degree is equal to opposite ஓட வேல்யூ 50 divided by adjacent ஓட வேல்யூ d. ஓகே, ஸோ tan 45 ஓட வேல்யூ என்னன்னா 1 which is equal to 50 divided by d. ஸோ d கிராஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா d equal to 50 மீட்டர். அதாவது வந்து d into 1 d ஆகிடும். ஸோ அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 50 மீட்டர். அதான் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரீக்கும் அந்த டவருக்கும் உண்டான லென்த் வந்து பார்த்தோன்னா 50 மீட்டர். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், விச் இஸ் நத்திங் பட் ட்ரையாங்கிள் ஏபிஇ. ஓகேவா? ஸோ அந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது செகண்ட் கண்டிஷனாக வச்சுக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிஇ, ஏபிஇ. ரைட்டா? ஸோ இதில் ஆங்கிள் பி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னா 30 டிகிரின்னு இருக்குது. ஏஇ அந்த லென்த்தை நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50 மைனஸ் ஹெச், 50 மைனஸ் ஹெச் அப்படின்னு எடுத்திருக்கோம். பிஇயோட லென்த் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி. அந்த டி தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50 மீட்டர், விச் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டவர் அண்ட் த ட்ரீ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹெச் கால்குலேட் பண்ணலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம்னா tan ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ tan theta is equal to opposite divided by adjacent. ஸோ இதில் ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 50 மைனஸ் ஹெச். அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர். தென் ஆங்கிள் தீட்டா வந்து பார்த்தோம்னா 30 டிகிரி. ரைட்டா? ஸோ இந்த டேட்டாவை எல்லாமே எடுத்து இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ என்னென்ன ஆகும் அப்படின்னா tan 30 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து 50 மைனஸ் ஹெச் டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து பார்த்தோம்னா 50. ஓகேவா? ஸோ tan 30யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/√3 which is equal to 50 minus h divided by 50. ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா 50 divided by √3 which is equal to 50 minus h இப்படின்ட்டு இருக்கும். ரைட்டா? ஸோ எப்போவுமே டினாமினேட்டரில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா இரேஷனல் நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ கான்ஜுகேட் எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் சைடில் 50/√3 into √3/√3 which is equal to 50 minus h அப்படின்னு ஆகிடும். ரைட்டா? ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 50 into √3 50√3 ஆகிடும். டிவைடட் பை √3 into √3 3 which is equal to 50 minus h. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 50√3 which is equal to 3 times of 50 minus h இப்படின்னு ஆகிடும். ரைட்டா? ஸோ 50 into √3 என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா √3க்கு நமக்கு கொஸ்டின்லேயே வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னன்னா 1.732ன்னு. அதனால் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ 50 into 1.732 which is equal to 3 times of 50 என்ன வரும் அப்படின்னா 150 அப்படின்னு ஆகிடும். மைனஸ் 3 times of h வந்து 3h. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 1.732 into 50. ஸோ 5 2s are என்ன வரும்னா 10, 5 3s are 15, 16 ஆகிடும். 5 7s are 35, 36ன்னு ஆகிடும். 5 1s are 5, இது வந்து 8, ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டு 1 2 3 3 டெசிமல் தள்ளி வைக்கலாம். 1 2 3 அப்போ என்ன வரும் 86.6ன்னு வரும், which is equal to 150 minus 3h. ரைட்டா? ஸோ நமக்கு h வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். h is nothing but the height of the tree. ஓகேவா? ஸோ எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதை அங்கேயே வச்சுட்டு மற்ற டைமில் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 86.6 minus 150 which is equal to minus 3h அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஆல்வேஸ் சப்ட்ராக்டட் பிக்கர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர். பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும்.
அப்போ இது என்ன வரும் 86.6. ஓகேவா? ஸோ இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ஸோ borrow பண்ணலாம். ஸோ borrow பண்ணால் இது 4 ஆகிடும், இது 10 ஆகும். இப்போ இங்கேருந்து இது borrow பண்ணோன்னா இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். ஸோ 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 6 போச்சுன்னா 3 ஆகிடும். தென் 14ல் 8 போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 6ன்னு ஆகிடும். ரைட்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு வரும் அப்படின்னா -63.4, which is equal to -3h அப்படின்னு வரும். ஸோ திஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் ஷுட் கெட் கேன்சல். நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஹெச் தான் வேணும். ஸோ ஹெச்சை இங்கே வச்சுட்டு 3 இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 63.4 டிவைடட் பை 3 அப்படின்னு ஆகிடும். ரைட்டா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ணலாம். ஸோ 63.4 டிவைடட் பை 3. 3 2s are 6. ஸோ இந்த 3 கீழே இருக்குவோம். 3 1s are 3. ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 4 கீழே இருக்குவோம். ஸோ 3 1s are 3, ரிமைண்டர் 1. ஸோ 0 போட்டுக்கலாம். 3 6 are 18, சரி 3 3s are 9 ஆகிடும், 18 போட்டேன், சாரி. ஸோ 1. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ 21.133 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஹைட் வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா 21.13 மீட்டர் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறேன். அப்போது இந்த ஹைட் ஆஃப் த ட்ரீ, அதாவது இந்த மரத்தோட ஹைட் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 21.13 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.